எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் கேப். இன்னைக்கு என்னென்ன பார்க்கலாம்னா, நம்ம 5ஆம் தேதிக்கு மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆகும் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்தது 24,718. ஆனால் அங்கேருந்து நமக்கு வந்து மேலே போகணும் அப்படின்னு 25,072 கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,363க்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் இங்கே எங்கேயுமே ஓப்பன் ஆகலை, நேராக கீழே போய் ஓப்பன் ஆயிருக்கு. இல்லை, ஸோ அங்கேருந்து டவுன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எக்ஸ்பைரி, ஜூலை எக்ஸ்பைரி முடிஞ்ச அன்னைக்கு எப்படி லெவல் மாறிச்சோ அந்த லெவலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 24,387 சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி அந்த சப்போர்ட்டில் எடுத்துட்டு அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்குது பாருங்க. இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயும் போல இந்த சப்போர்ட்டுக்கு ஸோ இதை ரெசிஸ்ட் வச்சுட்டு இது கீழே வருது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 24,387 ஆகஸ்ட் ஜூலை எக்ஸ்பைரி அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு வந்த ப்ரைஸுக்கு வந்து நின்றுருக்கு. ஸோ அங்கேருந்து கீழே க்ளோஸ் பண்ணியிருந்தா இது ஃபர்தர் டவுன் போயிருந்துருக்கும். இப்படி என்ன நடந்ததுன்னா இது மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஹெவி ஃபாலு. பட் இருந்தாலும் இந்த லெவலில் கிராஸ் பண்ணுறது இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா பவுன்ஸ் பேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஸோ திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் எப்படி இருக்குன்னு நாளைக்கு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்து ஃபுட் சைடுக்கு போகிறதுக்கான இதுதான் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ வீக் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்சை உடைச்சா தான் நமக்கு தெரியும் இந்த இந்த ரேஞ்ச் எத்தனை நாளைக்கு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை நீங்கள் இந்த ரேஞ்சு தான் இனிமேல் நமக்கு வரப்போகிற அடுத்த லெவலுக்கான மார்க்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. இந்த ரேஞ்சை உடைச்சா தான் அடுத்த லெவலே நமக்கு தெரியும். ஸோ இது அது வரையும் நமக்கு வந்து சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் இது. இந்த இன்னைக்கு நடந்தது 5ஆம் தேதி நடந்தது வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்குது, ஆனால் ரிவர்ஸில் போயிருக்குது. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சியும் பியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி சப்போஸ் நம்ம வந்து ரெண்டையுமே வாங்கியிருந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போம். ஏன்னா ஹெவி ஃபால் ஆக்சுவலாக. ஸோ அதனால நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஆஸ் பர் என்னுடைய ஓபிஎம் ஸ்ட்ராட்டஜி படி இன்னைக்கு என்ன மாதிரி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்திருந்த லெவலு இதுதான். ஓகேங்களா? இந்த லெவல் தான் நம்ம கொடுத்துருந்த லெவலு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும். அப்போ இப்போ வரையும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால இது வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சி சைடை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான இருந்தேன். பட்டு அது தப்புன்னு தெரியும். ஏன்னா இது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கறதுக்காக தான் ஒன்லி பேப்பர் ட்ரேடிங் தான் நம்ம பண்ணுறோம். நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அட்வைஸ் கிடையாது. ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் இந்த சி சைடு என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சி சைடே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பிளான்ல இருந்தேன். ஸோ ஏன்னா இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? ஆனால் அது வந்து கேப் டவுன்னால ஹெவி ஃபால் இருக்குது. ஓகேவா? பட் நமக்கு என்ன நடந்திருக்கு ட்ரேடில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சி சைடு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். நம்ம அதே மாதிரி ப்ரைஸு நம்ம இது பண்ணிட்டோம். 89, 177, 354 இந்த மாதிரி நம்ம ப்ரைஸும் வந்து ப்ரீமியம் ப்ரைஸையும் செக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக்குமே நமக்கு டச் பண்ணாமையே கீழே போயிடுச்சு. ஹெவி ஃபால். ஸோ இதில் வந்து நோ ட்ரேடு தான், எல்லா ட்ரேடுமே நமக்கு trade தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்பர் நம்ம ப்ரீமியம் நம்பர் எடுத்துட்டு பி சைடு போயிருந்தாலும் நமக்கு வந்து நோ ட்ரேடு தான் இருந்திருக்கும். ஏன்னு கேளுங்க. பி சைடுலேயும் நமக்கு வந்து சி சைடுலேயும் நோ ட்ரேடு, பி சைட்லேயும் நோ ட்ரேடு தான் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இது வந்து பி சைடு. ஸோ இந்த பி சைடில் எல்லாமே நோ ட்ரேடு தான். ஏன்னா அங்கே கேப் டவுன் நடந்துச்சு. ஓகே,
இப்போ பிஇ சைடில் என்ன நடந்திருக்குன்னா, கேப் டவுன்னால ஆல்மோஸ்ட் ஹெவி கேப் டவுன்னால நமக்கு இந்த ரேஞ்செல்லாம் நம்ம 354, 177, 266, 531 இதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணாலும் நமக்கு என்னன்னா கேப் அப் ஆயிருக்குது பிஇ சைடில். ஸோ இங்கேயும் நமக்கு நோ ட்ரேடு தான். ஆக இவ்வளோ கேப் டவுன் ஆனனாலையும் நமக்கு வந்து நோ ட்ரேடு தான். ஸோ ஆக்சுவலாக நோ ட்ரேடே இஸ் குட் ட்ரேடு. ஏன்னா நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நாளைக்கான ட்ரேட் அனாலிசிஸும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.